பாவிகளா, மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு நல்லவர் சிஎம் ஆகணும், தமிழ்நாட்டில் மாற்றம் வேணும், எல்லா ஊழலையும் அழிக்கணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சி ஒருத்தருக்கு நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம். சரிங்களா? ஆனால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியலன்னு சொல்லி அவருக்கு சிஎம் இது பதவி தரமாட்டேங்கிறாங்க. இப்போ என்னன்னா 2 கட்சியும் சேர்ந்து ஆட்சி ஆள்ற மாதிரி அப்படின்னு நியூஸில் சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா டிஎம்கே செகண்ட் இடத்துல இருக்குது, அது பெரும்பான்மையாக நிரூபித்தா அந்த கட்சி வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எதுக்கு எலெக்ஷனு சொல்லுங்கள் பார்க்கலாம். மக்கள் விஜய் தான் சிஎம் ஆக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட் இடத்துல வர வச்சாங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தமே இல்லையே. இந்த ஆட்சி எங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. அதனால தான் விஜய் அண்ணாவை ஓட்டு போட்டு எல்லாரும் ஜெயிக்க வச்சுருக்காங்க. அப்போ அத்தனை மக்களோட ஒரு இது என்ன ஆகிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த நியூஸ் பார்க்கும்போது. உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? அப்படி இல்லைன்னா ஆட்சியை கலைக்கணும், எல்லாரும் போராடணும், இதுதான் நடக்கும். ஒரு தனி மனுஷனை இத்தனை பேர் வளரக்கூடாது வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க அப்படின்னா, நல்லது பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்போ புரிஞ்சுக்கோங்க யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்ட்டு. நான் எந்த கட்சிக்கும் குறை சொல்லலை. ஆனால் தமிழ்நாட்டில் புதிய மாற்றம் வரணும். பாலியல் வன்கொடுமை பண்ணுறவங்களை கடுமையான ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். அப்புறம் போதை இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிறத பேர் எடுக்கணும் அப்படின்னு ஒரு சில பேரெல்லாம் சில பேர் இல்லை, நானும் அந்த இதெல்லாம் நினச்சிட்ருக்கேன். அப்படி நம்ம தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு மாற்றம் வர்றதுக்கு வேண்டிதான் விஜய் அண்ணாவை எல்லோரும் தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் அது நடக்க முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் 2 கட்சி சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா மக்களுக்கு 1% கூட விருப்பமில்லாத ஆட்சி தான் அமைய போகுது. விருப்பமில்லாத ஆட்சியை மக்கள் விரும்பவே மாட்டாங்க.